ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தங்கமுட்டை வ்ளாக்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அந்த காலத்துலலாம் வந்து நம்ம ஹேர் ஆயில் மட்டும் தாங்க யூஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம ஹேர் மாஸ்க் அது இதுன்னு யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் இந்த ஆயில் நம்ம போடுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் முடியில் எந்த ஒரு சிக்கு இருந்தாலும் எடுத்துக்கணும். ஃபுல்லாக சிக்கெல்லாம் நல்லா உடச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பெரிய சீப்பு, அதாவது வந்து உட்டன் கோம் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உட்டன் கோமில் தான் நீங்கள் வந்து எப்போவுமே முடி வந்து சிக்கு உடைக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து ஹேர் பிரேக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து நான் உடன் கோம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சிலர் ஹேர் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுவாங்க. அது யார் யாருக்கு கன்வீனியன்ட்டோ அது யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் வந்து இதில் நான் வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இதோட ரெசிபி வேணும்னாலும் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன வயசுலேருந்து நான் இந்த ஹேர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ப்ரிஃபர் பண்ணுறேன். செக்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிஷனாக வந்து இதில் வந்து ஹேர் வந்து மசாஜ் பண்ணி பண்ணுவோம். அப்போ தான் வந்து உங்களோட முடியில் வந்து ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். பொறுமையாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா கூட இது ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து பண்ணுறப்ப வீக்லி ஒன்ஸ் உங்களால் டெய்லி பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஹேர் ஆயில் வந்து மஸ்ட்டாக பண்ணுங்கள். ஹேர் ஆயில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு சில ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதுமாதிரி பண்ணக்கூடாது. பேக்லேயும் எடுத்து நல்லா பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இன்வர்ஷன் மெத்தட் சொல்லுவாங்க, அது மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஹேர் அதாவது லாங் ஹேர்லேயும் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு சில ஸ்கேல்பில் பண்ணிவிட்டு விட்டுடுவாங்க. நம்மளை வந்து ஹேரோட லென்த்துலேயுமே நம்ம ஹேர் ஆயில் போட்டால் தான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஒரு சிலருக்கு வந்து முடி வந்து மேலே நல்லாயிருக்கும், ஆனால் வந்து எண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து நிறைய பேர் ஆயில் அப்ளை பண்ணாத ஒரு மெயின் ரீசன்னால தான். அது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், பெரிய கோம் எடுத்து வந்து கீழே வந்து சிக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கீழேருந்து சிக்கி உடச்சிட்டு நல்லா வந்து அம்மா வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 கால் பின்னல் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி வந்து டைட்டாக பின்னிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மடித்து போடணும். அப்போ தான் வந்து முடி வந்து நல்லாவே வளரும். அப்புறம் வந்து நல்லா மடித்து போட்டுட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்கமுட்டை வ்ளாக்ஸ். வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கன்ஃபார்ம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 வ்ளாக்ஸ் போட்டிருக்கேன். யாரும் என்ன செக் அவுட் பண்ணலையோ செக் பண்ணிக்கோங்க. டெய்லி தங்கமுட்டை வ்ளாக்ஸ்லேயுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வரும். லாங் வீடியோவும் சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் ப்ரெக்னென்சி கண்டென்ட், ஸ்கின் கேர் வீடியோ, ஹேர் கேர் வீடியோ எல்லாமே